ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெய்லி விலாக் சேனல். இன்றைக்கி நம்ம அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், 2 பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, வரமிளகா 2 கீரி போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. நல்லா சேர்த்து வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நான் 1 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பருப்பும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியை இது கூட சேர்த்துடலாம். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டுருங்க. 2 விசில் விட்டுட்டு எடுத்துட்டிங்க. இப்போ அதுக்கிடையில் நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டேன். எண்ணெய் போட்டுட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறது உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஓப்பனில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம அரிசி பருப்பு சாதமும் ரெடி ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.